தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் அதிகாரிகளின் வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்ற 71 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட கோட்டை பகுதியில் இன்று காலை தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் அவ்வழியாக வந்த ஆம்னி வேனை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டதில் கட்டுக்கட்டாக பணம் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றது தெரியவந்தது. விசாரணையில் அந்த பணம் அதிமுகவைச் சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 56,56,820 ரூபாய் ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சேலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த வண்டியில் சுமார் 56,56,820 ரூபாய் எந்தவித ஒரு ஆவணங்களும் இன்றி இருந்தது. அவை பறிமுதல் செய்யப்பட்டு சேலம் மாவட்டத்தின் மாவட்ட கருவூலத்திடம் உரிய முறையில் ஒப்படைக்கப்படும். இதேபோல் புதுச்சேரி குரும்பாபேட் சோதனைச் சாவடி அருகே கார் ஒன்றை பறக்கும் படையினர் சோதனையிட்டதில் 15,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காரை ஓட்டி வந்த உதயகுமார் என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநில எல்லையில் 7 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது.